ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா மே 1ஆம் தேதி பதிவான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இல்லை, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பசுமை மெத்தனால் ஆலையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஸோ அது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்லைன் பகுதியில் தான் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆலையோட மெயின் ஒர்க்கிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சீமை கருவேலை மரங்கள் சொல்லிட்டு நம்ம கிராம பகுதியில் அதிகமாக பார்த்துருப்போம். இந்த ஒரு மரங்களை மூலமா வந்து இதன் மூலமா வந்து நம்மளுக்கு அந்த ஒரு மெத்தனால் என்ற எரிபொருள் வந்து தயாரிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது போன்ற ஆலையை வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு முக்கியமான டேட்டாவா பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளோட இந்தியாவோட அந்த ஃபிஷ் ப்ரொடக்ஷன் மீன் உற்பத்தியோட அளவு சார்ந்த ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு மீன் உற்பத்தியில முதன்மை மாநிலமா நம்மளோட தமிழ்நாடு வந்து இடம்பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 2025 பதிவான இந்த ஒரு மீன் உற்பத்தியில குஜராத்தை பின்னுக்கு தள்ளி இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு வந்து முதன்மையான மாநிலமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காமன்வெல்த் போட்டிகள் 2026ஆம் ஆண்டுக்கான அந்த ஒரு காமன்வெல்த் போட்டிகள் என்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்காட்லாந்து நாட்டில் தான் நடக்க போகுது. ஸ்காட்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ்கோ என்னும் நகரத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காமன்வெல்த் போட்டிகள் என்றது நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்கான அடுத்த எடிஷனுக்கான காமன்வெல்த் போட்டிகள் என்றது நம்மளுக்கு இந்தியாவில் நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கூடுதல் தகவலா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாரும் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஸோ டீடைல் வீடியோ வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.